ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலா கிச்சன். வாங்க, இப்போ பாருங்கள், மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து மதுரை சுக்கா, மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மதுரை சைடு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ரெண்டு ஏலக்காய், ஒரு 3 லவங்கம். இதுக்கு கரம் மசாலா பவுடர்லாம் எதுவும் இல்லைங்க. இது கடுகு, இது சோம்பு. கடுகு 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூன். இது தாளிக்கிறதுக்கு தான். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுக்கிட்டேன். இது ரெண்டாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு, காரம் வந்து எங்கள் தேவைக்கேற்ப. ஒரு அரை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. இது ஒரு சிலர் தக்காளி போட மாட்டாங்க. தக்காளி போட்டால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு, இந்த காரம், அந்த மிளகு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து ரெட் சில்லி. இது நாங்கள் தாளிக்கிறப்ப போடுறோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கணுங்க. அந்த மசாலா பவுடருக்கு பாருங்கள், கொத்தமல்லி, தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இது வந்து தேவைக்கேற்ப காரம் ஒரு 3 வச்சுருக்கேன் நான். ரெட் சில்லி அவ்வளோதாங்க. தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் மரசெக்கு நல்லெண்ணெய், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் நான். இதில் வந்து மட்டன் நல்லா வாங்கி நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு இது நான் தேவையான பொருட்கள் இப்போ சொன்னது. இப்போ இந்த மட்டனில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் கூட செக் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவைன்னா போட்டுக்கலாங்க. இது போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் நான் வெஜிடேரியன் ஐட்டம் எல்லாத்துலேயுமே போடுறது ரொம்ப நல்லதுங்க. கூலிங் எஃபெக்ட் இருக்கும் எங்களுக்கு. கொஞ்சம் நேரம் இந்த மட்டனை மூடி வச்சா இதுலேயே தண்ணி விடுங்க. பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்கலாம். இதுலேயே தண்ணி நிறையா விட்டு இருக்கும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டு வேவுது பாருங்கள். இந்த தண்ணியே போதும் எங்களுக்கு. சுக்காங்கிறது எங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். குக்கரை மூடி ஒரு 3 விசில் கொடுத்துக்கலாம். இப்போ இது 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் அந்த மசாலா பவுடர் ஒன்று எடுத்து வச்ச இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இந்த இரும்பு கடாய் வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா பொரியுது. பாருங்கள், இது மாதிரி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா சூடு ஆறுனப்புறம் நாங்கள் மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸ் பவுடராக செய்ய வேண்டியதில்லை. 3/4 பதம் நாங்கள் பவுட்ரு பண்ணால் போதும். இந்த கடாயில் நான் மரசெக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது 2 குழிக்கரண்டி இருக்கும். இப்போ இந்த கடாய் சூட்லேயே இதை போட்டுக்கலாம். கடுகு சோம்பு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இதுக்கு கரம் மசாலாவே. இதுதான், பவுடர் தனியாக போட வேண்டியதில்லை. கடுகு பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் 2ஆக கட் பண்ணியிருக்கிற இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே இந்த கருவேப்பிலை, இந்த ரெட் சில்லி, எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க. ரெட் சில்லி, கொத்தமல்லி தழை எல்லாமே இதில் போட்டுக்கலாங்க. கறந்து பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு தான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த மதுரை மட்டன் சுக்காவில்.
இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாதிரி வதங்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு அந்த வெங்காயம் வதங்கினா போதும். இதுலேயே நான் வந்து இந்த தக்காளி அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். நிறைய பேர் தக்காளி சேர்த்தாம தான் செய்வாங்க. நீங்கள் தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இந்த இதுக்கு மட்டும் ஆகிற மாதிரி சீக்கிரம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் வதங்கினா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினா போதும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நாங்கள் இந்த எண்ணெயிலே இந்த மஞ்சள் பொடியும் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியே தான், நாங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை. இப்போ இந்த குக்கர் இப்படியே நவுத்தி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலா பவுடர் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு, நாங்கள் ரொம்ப குறைன்னு இல்லை, ஒரு 3/4 ஸ்டேஜ் இருந்தால் போதும். 3/4 பதம். நைஸ் பவுடராக செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் தொட்டால் உங்களுக்கு நைஸ் ரவையை தொட்ட மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இந்த இட்லி பொடியெல்லாம் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் இதில் நாங்கள் வேக வச்சுருக்கிற மட்டனை போட்டு வதக்கி விடலாம். பாருங்கள், இந்த மட்டனை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுலேயே இந்த பவுடரெல்லாம் போட்டுக்கலாம். இதுதாங்க அந்த டேஸ்ட் கொடுக்கும். கலரும் உங்களுக்கு சுக்கா அளவுக்கு நல்லா கலர் வரும். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வைங்க. இந்த மசாலா வாசனையெல்லாம் இந்த கறியில் மட்டனில் நல்லா வந்து உள்ளே இறங்கி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மட்டன் சுக்கா. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. மதுரை மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, பரோட்டா அதுக்கெல்லாம் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கங்க.